ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பம் ரெசிபி தான். நான் ஏற்கனவே ஒரு அப்பம் ரெசிபி வீடியோவில் போட்டிருக்கிறேன். அது வாழைப்பழம் சேர்த்து செய்கிறது. இது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். அதாவது பஞ்சு போலவும் சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கான தேவையான பொருள் என்னென்னங்கிறதும் இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ அப்பம் செய்கிறதுக்கு தேவையான அளவு மாவு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தேவையான மாவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 கப் மைதா மாவு சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பால் வறுக்காத ரவை 1 கப் சேர்த்துக்கிட்டேன். அதே கப்பால் பார்த்திங்கன்னா ஜீனி 1 கப் சேர்த்துக்கிட்டேன். இப்போ கொஞ்சம் கூடவே ஆப்ப சோடா சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நான் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஏலக்காய் வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் கூடவே சின்ன சால்ட்டு சேர்த்துக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுறலாம். ஒன்றா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா அதே கிளாஸால் காய்ச்சின பால் வெதுன்னு சூடாக உள்ள பாலை, நான் ரொம்ப சூடு இல்லாமல் வெதுன்னு சூடு உள்ள பாலை அதில் சேர்த்துக்கிட்டேன். அப்போ தான் அப்போ ரொம்ப சாஃப்டாக வரும் அந்த பால் சேர்க்கும்போது. இப்போ எல்லாம் சேர்த்து ஒன்றா நல்லா கலந்து விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கிறது. இதை நம்ம ஒரு 1/2 hour மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா ஊறட்டும். நம்ம ரவா சேர்த்துருக்கிறதுனால ஊறணும் அது. இப்போ 1/2 hour கழித்து பார்த்திங்கன்னா மாவு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கரைச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், நல்லா மேலே அப்படியே புஷ்ஷுன்னு உப்பி வருது பாருங்கள். இந்தமாரி மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்படி தெளித்து விட்டோம்னாக்கா அது நல்லா மேலே கிளம்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை அப்படியே நம்ம பரட்டி போட்டு கொஞ்சம் நல்லா அடுப்பை மீடியமாக வச்சுங்க, ஹையில் வச்சிடாதீங்க. அடுப்பை மீடியமாக வச்சு நம்ம பரட்டி போட்டு எடுத்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா வெந்து செவந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அப்பமும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்ன மெஷர்மெண்ட் அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.